பாக்கியாவோட வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்து அதாவது வந்து 12th முடிக்கும்போது ஒரு ஆளுக்கு 17-18 வயசு இருக்கணும். அந்த 17-18 வயசுலேருந்தே குடும்பம் மேலே குடும்பம் தான். ஏன் அப்படின்னா வந்து அவங்க அப்பா கரெக்டாக இறந்துட்டார். இறந்தவொடனே வந்து ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்க அவங்க அப்பாவுடைய நண்பர் கோபியை கட்டி வச்சிடறாரு. கோபி அப்போ எம்பிஏ முடிச்சிருந்தார். எம்பிஏ முடிக்கிறது அப்படின்னா வந்து ஒரு 6 வயசு இருந்திருக்கணும் அவருக்கு. 6 வருஷம் ஜாஸ்தியாக இருந்திருக்கணும் பாக்கியாவோட அவருக்கு. ஸோ அவர் 6-7 வருஷம் ஜாஸ்தியாக இருக்க ஒருத்தரை கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சு அவர் இன்னொரு காதலில் இருக்கும் போது அதை மறக்கடிக்கிறதுக்காக ஒரு கட்டாய கல்யாணத்தை பண்ணிவிட்டு அவர் நிம்மதி இல்லாமல் இருந்துட்டு அவருக்கு விருப்பமே இல்லாமல் பாக்கியா கூட ஆனால் 3 குழந்தை மட்டும் பெற்று பாக்கியாவை கடைசி வரைக்கும் வீட்டுக்குள்ளே தான் பூட்டி வச்சுருந்தாங்க. ஒன்றுத்துக்குமே வந்து உதவாத மாதிரியே அவங்கள வந்து ட்ரீட் பண்ணிட்டுருந்தாங்க. அங்கேருந்து அவங்க உடஞ்சி வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பிறகு இப்போ அப்படியே ரசிக்கிறாராமா கோபி. நாளைக்கெலாம் வந்து அப்படியே வந்து வாக்கிங் போகும்போது கூட நின்று பார்த்து நீ இவ்வளோ திறமையானவன் தெரிஞ்சா நான் உன்னை விட்டு போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னாராம். ஓ அப்போ திறமை இல்லைனா போயிடலாமா? இது என்ன ஒரு முட்டாள்தனமான பேச்சாக இருக்குது. இதுக்கு நடுவில் வேறு இந்த ஈஸ்வரிங்கிறவங்களாம் வந்து கேவலமான ஒரு ஜென்மமாக இருக்கிறதான் நினச்சா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாக்கியா எவ்வளோ தூரம் பாசமாக அக்கமடேட்டிங்காக இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை செய்யணும்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் செழியன், இனியா, ஈஸ்வரி இவங்க எல்லாருமே திருப்பி வந்து பாக்கியாவோட மனநிலை என்ன, பாக்கியாவுக்கு எது வேணும் வேணாம், பாக்கியாவுக்கு எது விருப்பம் அதை பற்றிலாம் கவலை இல்லை. எங்கள் பிள்ளை வீட்டில் இருக்கணும், எங்கள் அப்பா வீட்டில் இருக்கணும், எங்கள் அப்பா அம்மாவும் திருப்பி சேர்ந்துட்டா ஸ்டேட்டஸ்கோன்னு சொல்லுவாங்க. எதையும் மாற்றாமல் முன்ன இருந்த மாதிரி இருந்தால் நான் நல்லா இருந்தேன் எனக்கு, அதனால் அது நடக்கட்டும், மற்றவங்க எப்படி போனால் என்ன, எக்கேடு கெட்டால் எனக்கு என்ன அப்படிங்கிற நிலமையில் இருக்காங்க. இந்த பேச்செல்லாம் பாதியிலே நிறுத்தணும் அப்படின்னா வந்து பாக்கியா ஒரு கட்டத்தில் கோபமாகி ஈஸ்வரி கிட்டக்கே வந்து உன் வயசுக்கு தான் மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தேன், இனிமேல் அதுவும் கிடையாதுங்கிற மாதிரி பேசி வாயை மூடுங்க, இன்னொரு தடவை வந்து என்ன இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க அப்படின்னா அவ்வளோதான், அந்த கூட சேருன்னு சொன்னீங்கன்னா அது முழு கேவலமாக நான் கேட்பேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கோபியும் பலரும் அரைஞ்சு வெளில அனுப்பணும், இல்லை போலீஸை கூப்பிட்டு அந்த கேஸ் என்ன ஆச்சுங்கிறத விசாரிக்கணும். செய்வாங்களா பாக்கியா? கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க?